ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இன்டர்நெட்டில் வந்து பலூன் அக்கா இன்டர்வியூ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. லெட்ஸ் வாட்ச் ஒன் ஆஃப் அவர் இன்டர்வியூ. ஓகே, பிஃபோர் கோயிங் இன் டு திஸ் வீடியோ நான் வந்து ஒன்றே சொல்லிக்கிறேன். திஸ் வீடியோ இஸ் நாட் அபவுட் கிரிட்டிசைசிங் அரோரா சின்க்ளியர். ஓகேவா, அதான் அவங்க பேர். ஸோ அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுற வீடியோ கிடையாது இது. அண்ட் ஐ ஹவ் நெவர் வாட்ச்ட் ஹர் கான்டென்ட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ ஹவ் கேன் ஐ ஈவன் கிரிட்டிசைஸ் ஹர்? ஸோ இது வந்து ஜஸ்ட் அந்த இன்டர்வியூ எப்படி இருந்ததுன்னு தான் நான் சொல்ல போகிறேன். நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே, நான் இப்போ அரோரா சின்க்ளியர்கிட்ட நான் கேட்குறது வந்து ஒன்று தான். இப்போ என்னென்னா, நம்ம ஊரில் வந்து இந்த ஃபேமஸாக இருக்குல்ல, ஜிம் அக்கா, டெய்லர் அக்கா அப்படிங்கிற மாதிரி அக்காஸ் இப்போ பயங்கர ஃபேமஸ். அப்படிங்கும்போது இப்போ வந்து ரீசெண்டாக பலூன் அக்கா பயங்கர ஃபேமஸ் ஆகிருக்கிறாங்க. ஓகே, பலூன் அக்கான்னு யார் பலூன் அக்கா? ஏம்மா, உன் கதையை நீயே கேட்குறியே, உனக்கு தெரியாதா? தெரியாதா பலூன் அக்கா யாருன்னு? ஓகே, பலூன் அக்கான்னு தெரியாது, பட் அந்த அக்கா வந்து பலூன் அக்கான்னு சொல்லி வீடியோலாம் போட்டிருக்கிறாங்க. அப்படித்தானே அக்கா? நான் சும்மா அது பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி ஒரு 3 weeks முன்னாடி ஒரு பெரிய யூடியூப் வீடியோ பண்ணியிருந்தேன். அது ஒரு 30 minutes இருக்கும். அதில் ஒரு கிளிப்பில் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ பண்ணிட்டேன். அதை எவனோ கட் பண்ணி இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே, ஆனால் ட்ரெண்ட் ஆகிட்டிங்கல்ல, இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க பலூன் அக்கா அப்படின்னு. கமெண்ட்ஸ் பார்த்தாலே ஃபுல்லாக பலூன் அக்காவுக்கு தான் வந்து ஃபயரே விட ஆரம்பிச்சிடுறானுங்க. அப்படிங்கும்போது இந்த ட்ரெண்ட் ஆனது முதல்ல எப்போ உங்களுக்கு தெரிய வந்துச்சு, ஓகே நம்ம பலூன் அக்கா தான் அப்படின்னு? நான் வந்து வியட்நாம் போயிட்டேன். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் என்னோட யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரும்ல, ஹூஸ் ஹியர் ஆஃப்டர் ட்விட்டர், அந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சோடனே நானே அவங்க கிட்ட போய் என்னடா லிங்க் அனுப்புங்கடா. ஓகே, உங்கள் லிங்க் நீங்களே கேட்டீங்க, புதுசாக இருக்கு. ஓகே, மேக்ஸிமம் பசங்க தான் கேட்பானுங்க. நான் கமெண்ட்லேயே நான் இன்னும் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், லிங்க் அனுப்புங்க ப்ளீஸ், லிங்க் அனுப்புங்க. எனக்கு நீங்களும் அந்த புள்ளி வைக்கிற கேங்ல ஒரு ஆளா நீங்க? நான் இந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோ ட்ரெண்ட் ஆனால் நான் லிங்க் கேட்பேங்க. அது நான் ஒரு பச்சை பிள்ளை. ஓகே, சரி பார்த்து என்ன விவரம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நானே கேட்டேன், என்ன லிங்க்னா என்னோட ஃபோட்டோகிராஃப் வந்து லிங்க் கேட்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ தோஸ் ஹூ டோன்ட் இன்னசென்ட் பீப்புள் ஆஃப் இன்டர்நெட்டாக இருந்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியலைன்னா, இப்போ வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் எங்கேயாவது ஒரு 18+ வீடியோ ட்ரெண்ட் ஆச்சுன்னா அக்கா போயிட்டு ஃபுல் வீடியோ வேணும் லிங்க் கொடு அப்படின்னு வந்து கமெண்ட்ல கேட்பாங்களாம். ஸோ இது இந்த மாதிரி தான் இந்த ஹோல் இன்டர்வியூவே இருக்க போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ பார்க்கலாம். சரி பார்த்து என்ன விவரம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நானே கேட்டேன், என்ன லிங்க்னா என்னோட ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் அனுப்புனாரு. சரி ஏதோ யாரோ கட் பண்ணி போட்டிருக்காங்க, இது பெரிய விஷயம் இல்லை அப்படி சொல்லிட்டு நான் ஃபோன் வச்சுட்டு போனதுக்கப்புறம் அப்படியே டக் 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 டக்குன்னு எல்லாரும் மெசேஜ் அனுப்புறாங்க. டிஎம்லாம் அப்படியே ஃபுல்லாக கத்திரிக்காய் பொரியெல்லாம் தெரிக்குது. ஓகே, கத்திரிக்காய் பொரியல், புடலங்காய் வறுவல் அந்த மாதிரி ஓகே வச்சு செஞ்சுட்டாங்க. இவன் தான் அப்போதுலேருந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கான். அவங்க பேசணுன்னு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, ஒழுங்காக பேசுங்கன்னு சொல்லியிருந்தான்னு வைங்களேன், அவன் வந்து ஒழுங்காக அந்த அரோரா சின்க்ளியரோ ஒழுங்காக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவன் அதை விட்டுட்டு ரத்த பொரியலாக தெரிக்குது, சரி ரத்த பொரியல்ன்ற அது பேர் கத்திரிக்காய் பொரியலாக தெரிக்குது, புடலங்காய் பறக்குதுன்றான். ஒழுங்காக தான் பேசுங்களாண்டா, இன்டர்வியூ தான் எடுக்கிறீங்க. 18+ டேக் போட்டிருக்கீங்களாடா? 18+ டேக்கும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்டர்வியூவில். அப்புறம் எதுக்கு இவன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்? அதனால அது அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் இல்லை. பட் ஆனால் ஸ்டில் நோ வந்து இம்பாக்ட் ஒரு தடவை நம்ம ஊரில் இம்பாக்ட் ஆகிடுச்சுன்னா அதே மாதிரி தான் அப்படியே இருக்கும். அப்படிங்கும்போது வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தோம்னா மில்லியன்ஸில் தான் வியூஸ்லாம் போய்கிட்டே இருக்கு. அப்படிங்கும்போது பலூன் அக்காவாக மாறினதுக்கப்புறம் எப்படி இருக்கு? பலூன் அக்காவா ஆமாம், ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி ஸ்பைடர்மேன் மாதிரி மாறினதுக்கு? அதுக்கு முன்னாடி நான் ஒரு மாதிரி ஜாலியாக, எனக்கு ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க, ஒரு 20K ஃபாலோவர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ என்னோட ஒரு கூட்டுக்குள்ளே நான் ஜாலியாக பறந்துட்டு இருந்தேன். இப்போ நான் என்ன பண்ணாலும் கலாய்க்கிறாங்க, என்ன பண்ணாலும் திட்டுறாங்களோடனே ஐயோயோ என்ன பண்ணலாம் இனிமே அப்படின்ற மாதிரி பயமாக இருக்குது. ப்ளஸ் என்னோட ஊருக்கு வரதுக்கு முன்னாடி ஐயோ என் மெய்டுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமோ, ஐயோயோ இவங்க பக்கத்து பூமர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்குமா, என்ன வந்து கதவை தட்டி என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்பாங்களோன்னு பயந்தேன். பட் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ இப்போ வந்து வீடியோ போடும்போது ஒரு 10 வாட்டி யோசிக்கிறதா இருக்குது. ஏன் யோசிக்கிறதா? ஆனால் அரோரா யோசிக்கிற மாதிரிலாம் தெரியல எனக்கு வீடியோ பார்க்கும்போது. நேற்று நைட்டு கூட வீடியோ பார்த்தேன், நேற்று காலைல கூட வீடியோ பார்த்தேன் நான். நேற்று நைட்டு கூட வீடியோ நான் குமார் அவசரப்பட்டியே. வாட் வாஸ் தட் மீம்? யோசிக்கிறதா இருக்குன்னா காஜா இருப்பானுங்க போல எடிட்டர்ஸ் கூட. ஏன் நீ ஏன்டா இது இப்படி கேட்குற? எனக்கு புரியல. உனக்கு என்ன அப்படி காஜு? இவனுங்க வேற
டொருன்னு விட்டுக்கிட்டே இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். வண்டி கேட்குதான்னு தெரியல, எனக்கு கேட்குது. ஸோ இது சரி, வாங்க இது வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இவன் அதுக்கு மேலே பேசுகிறான். நேற்றுக்கு நைட்டு கூட வீடியோ பார்த்தானா இவன் ஐயோ எப்படி இந்த செட்டில் இருக்கிற எல்லாருமே காஜா தான் இருக்கானுங்க போல. சீரியஸ்லி அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. நேற்றுக்கு நைட்டு கூட அவனை வீடியோ பார்த்தேன். நேற்றுக்கு நைட்டு ஐயோ அப்படிலாம் நிப்பாட்டிடாதீங்க அப்படின்றான். ஐயோ கொஞ்சம் முன்னெல்லாம் அப்படியே தெறிக்க விடுவேன். இப்போ வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பண்ற மாதிரி. கண்ட்ரோல் பண்ணதே இப்படி இருக்குன்னா தெறிக்க விட்டா எப்படி இருக்கும்? அது பயங்கரமா இருக்கு. அதுக்கு ஓகே, அவங்க தான் சொல்றாங்க விடுங்களேன். நீங்க எப்பயும் போல தெறிக்க விடுங்க. எனக்கு சத்தியமா புரியல. அந்த பொண்ணு தான் பேசுது. நம்ம வந்து இதோட ஹோஸ்ட், இந்த ஷோவோட ஹோஸ்ட். நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக பேசணும் அப்படின்றது வந்து இவனுக்காவது தோண வேணாமா? நீங்கள் தெரிக்க விடுங்க. என்ன தெரிக்க விடணும் எனக்கு புரியல. ஒரு கான்வர்சேஷனை, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு இன்டர்வியூ, ஓகேவா? ஸோ வந்து ஒரு இன்டர்வியூ வந்து இவ்வளோ கேவலமாக எடுத்துகிட்டு போக முடியாது. மோஸ்ட் ப்ராபப்ளி பண்ணிட்டு தான் இருக்கணும். ட்ரிப்பெல்லாம் போகிறீங்களா? வியட்நாம் போனேன். அப்போ எல்லாம் ட்ரிப்பு போகும்போது எல்லோரும் கேட்டுருக்காங்க, பலூனக்கா வந்து விலாக் வேணும். இந்த சைடு விஜய் சித்து லாக் அப்படின்னா எங்கிட்ட வந்து அருரா லாக் வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. பட் நீங்கள் சொன்னது என்னன்னா, என் பர்சனல் ட்ரிப், நான் வந்து லாகெல்லாம் எடுக்கலை. என் பாய் ஃப்ரெண்ட் கூட நான் போயிட்டு வந்திருக்கிறேன். அதனால் வந்து நான் அந்த மாதிரி கேரக்டர்லாம் கிடையாது. அப்படிங்கும்போது நான் சொல்லுங்கள். vlog வந்து ஆக்சுவலி வந்து ஷையான பர்சன். ஷையான பப்ளிக்கில் நான் சொல்லலை, இந்த செட்டே ஒரு மாதிரி காஜ் மோடில் தான் இருக்கானுங்க. கேமரா எடுத்துகிட்டு போய் டான்ஸ் ஆடிட்டு இல்லை பேசிட்டு அவ்வளோ ஓக்கலாக இருக்க மாட்டேன். நான் தனியாக இருக்கும் போது ஜாலியாக இருப்பேன். பட் பப்ளிக்கில் வந்து கொஞ்சம் அந்த ஒரு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் யோசிப்பேன். ஸோ இது பர்சனல் ட்ரிப்புனால முழுக்க அவங்களுக்காக என்னை அர்ப்பணிச்சதுனால கேமரா கையுமா சுத்த முடியல. ஃப்ரெண்டு கூட இப்போ என் ஃப்ரெண்டு ரியா கூட போனால் கண்டிப்பாக vlog எடுத்து கிரிஞ்சு பண்ணிட்டு சுற்றலாம். சரி, அப்போ வந்து சரி சின்க்ளேர் வந்து நீங்க சின்னுன்ற வார்த்தை கேட்டிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி இது ஒரு நான் ஃப்ரெஞ்ச் வந்து சின்னுனா வந்து 2 இடத்துல கேட்டிருக்கேன். ஒன்று பாவம், இன்னொன்று வந்து நம்ம ஒரு ஆள் ஒருத்தர் இருக்காரு, மொட்டத்தில் ஒருத்தர் இருக்காரு. அவர் புண்ணியம் பண்ணுவாரு. பட் பேர் மட்டும் பாவம் வச்சிருக்கிறாரு அவர். அவர் இன்ஸ்பிரேஷன் அது இல்ல இது ஒரு ஃப்ரெஞ்ச் நேம். வேற யாரும் அவர் இன்ஸ்பிரேஷன் தனி, பட் பேருக்கும் அவருக்கும் இன்ஸ்பிரேஷன் கிடையாது. ஆனா அவர் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறீங்க. பிடிக்காத மாதிரி அவர் எதுவும் பண்ணல, எல்லாம் பிடிச்ச மாதிரி தானே பண்ணாரு. பிடிச்சதான் பண்ணுவாரு. அவர் நம்ம வெறுக்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு, எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருக்காரு. ஸோ எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிற ஆட்களை வந்து பிடிக்கும். மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி சந்தோஷமாகறவங்களை வந்து கடவுளுக்கு நிகர்னு சொல்லுவாங்க. அவரும் அந்த வேலை தானே பாக்குறாரு. அவர் கூட இருக்கவங்களே அவரை வந்து ஓ மை காட் அப்படின்றாங்க. ஓகே, எல்லாம் பேசிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஜானி சின்ஸை வந்து கடவுளுக்கு நிகர் அப்படின்னாங்க ஜானி சின்ஸை. இதுக்கு மேலே இந்த இன்டர்வியூ வந்து வேஸ்ட்டாக போகவே வாய்ப்பே இல்லை. ஸோ வந்து ஜானி சின்ஸை வந்து கடவுளுக்கு நிகர் வாட். இதுக்கு மேலே வந்து இப்போ நான் பேசினேன்னா அவங்களோட கான்டென்ட்டை பற்றி நான் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க கான்டென்ட்டை நான் வந்து பேசிக்காக பார்த்ததில்ல. ஸோ வந்து ஐ ஜஸ்ட் இந்த வீடியோவில் வந்து இதுக்கு மேலே வந்து அவங்களோட கான்டென்ட்லேருந்து அவங்க வீடியோ கீழே வர கமெண்ட்ஸ் பற்றிலாம் வந்து ஆக்சுவலாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு அதை பற்றி பேச விருப்பம் இல்லை. ஸோ என்னோடய விஷயம் இந்த இன்டர்வியூ ஆக்சுவலாக இந்த வீடியோ டசன்ட் மேக் பீப்புள் ப்ராக்ரெசிவ் ஆக்சுவலாக. ஓகேவா? ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து ரொம்ப ஒரு சட்டிலான ஒரு விஷயம். அதை வந்து அப்படியே ரொம்ப ஹைப் பண்ணி ஃபேமஸ் பண்ணி ஒருத்தங்க இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு அவங்க எதுவுமே பண்ணல. ஓகேவா? அது வந்து ஒரு அவ்வளோதான், அது ஒரு வீடியோ, ஒரு கிளிப், அதோட முடிஞ்சு போச்சு. ஸோ என்னோட கருத்து என்னென்னா அவங்கள நான் கிரிட்டிசைஸ் பண்ணதில் வரவே இல்லை. ஓகேவா? அந்த வீடியோ வந்து அவங்க அப்லோட் பண்ணாங்க. ஸோ அது வந்து பார்க்குற ஆடியன்ஸ் இருக்கிறனால தான் அவங்க அப்லோட் பண்ணாங்க ஆப்வியஸ்லி. ஓகேவா? எல்லாரும் நம்ம எல்லாரும் தானே அது வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டோம். இப்போ அவங்க இன்டர்வியூ கொடுக்குறாங்கன்ற போது இந்த கருமத்தெல்லாம் பார்த்து தான் ஆகணும். ஸோ
என்ன சொல்கிறது, யாரை ட்ரெண்ட் பண்ணணுன்றது வந்து கொஞ்சம் பார்த்து ட்ரெண்ட் பண்ணுவோம். ஏன்னா என்ன பண்ணுறது, எல்லாட்டா இந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் நம்ம பார்த்து தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா கிளிட்ஸ் வாவ் ஓட முடியல. ஏன்னா வந்து தயவு செஞ்சு இந்த ஹோஸ்ட் தானே விஜே ஆர்ஜே சம்வாட் ஐ டோன்ட் நோ, வீடியோ ஜாக்கி ரேடியோ ஜாக்கி ஐ டோன்ட் நோ. ஸோ அந்த ஹோஸ்ட் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஹோஸ்ட்டாக போடுங்க. இந்த மாதிரி அதாவது கொஞ்சம் டீசெண்டான கேள்வி. இப்போ எனக்கு புரியுது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கான்டென்ட்டில் தான் ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்குன்னு அவங்ககிட்ட கேட்ட ஒரு 18+ ஒரு நிறைய 18+ ரெஃபரன்ஸ் இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயத்தை வச்சு தான் வந்து அவங்கக்கிட்ட எல்லா கேள்விகளும் கேட்கலாம். முடியலை ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து. ஸோ அண்ட் இட்ஸ் நாட் ஆக்சுவலி 18+ வீடியோ, இட் இஸ் என்ன சொல்கிறது ஃபார் சில்ட்ரன். அந்த வீடியோவில் தான் இருக்குது, இந்த கேட்டகரியில் தான் இருக்குது ஆப்வியஸ்லி. ஸோ அதில் வந்து அவ்வளோ 18+ அந்த மாதிரி கான்டென்ட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப தப்பாக இருந்தது அந்த வீடியோ ஆக்சுவலி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். நேற்றுக்கு நைட்டு ஒரு 10 மணிக்கு தான் இந்த வீடியோ கருமத்தை நான் பார்த்தேன். 10 மணியா கேட்டணும், பட் நேற்றுக்கு நைட் 8 to 9 அந்த டைமில் தான் இந்த வீடியோ பார்த்தேன். ஸோ ரொம்ப தப்பாக இருந்ததுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ தட்ஸ் வை ஆக்சுவலி ஐ டிட் திஸ் வீடியோ டுடே. பட் எனக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படியே டெலீட் பண்ணாலும் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் முடிச்சுக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.